எங்க அம்மா இப்ப படுக்கையில சாவோட போராடுற. யார் நெத்தி குங்குமத்தை நீ அழிச்சையோ, எவ வாழ்க்கையை இருட்ட தள்ளினையோ, அவ இப்ப பொழைப்பாளா மாட்டாளாங்கிற நிலைமை. எந்த காரணத்துக்காக அவளை நிலைமை கலக்கின? அவன் என்ன தப்பு பண்ணா? உள்ள வாய்க்கு பாதில்லைனாலும் உன் தலையில ஊத்துனாளே, அது தப்பா? என்ன பெத்தாளே, அது தப்பா? உன்கிட்ட பக்தி காட்டாதவருக்கு பாசம் காட்டாளே, அது தப்பா? எதுக்கையா இத தண்டனை? நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இன்னைக்கு கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன். என்ன காரணம் காட்டி எங்க அம்மாவுக்கு எந்த ஆபத்து உண்டாக்கிடாத. எனக்கு எந்த தண்டனை வேணும்னாலும் கொடு. தயவு செஞ்சு எங்க அம்மாவை மட்டும் புழக்க வச்சு என் கையில கொடுத்துடு. என் கையில கொடுத்துடு. அழாதவ அழுது முடிச்சுட்டேன், தொழாதவ தொழுது முடிச்சுட்டேன். இதுக்கு மேல என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு உடம்பு கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நம்ம வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போறதுக்கு முன்னால கோயிலுக்கு போயிட்டு போலாம். சரிம்மா. என்ன சீத்தம்மா, உடம்பு நல்லா குணமாயிடுதா? எல்லாம் கடவுளோட அனுகிரகம் தான். பிள்ளையோட அனுகிரகம்னு சொல்லுங்க. நான் இவனை சொல்லல, உங்க மூத்த பிள்ளை ராஜாவை சொல்றேன். நேத்து ராத்திரி கோயிலுக்கு வந்து உங்க உடம்பு நன்னா குணமாகணும்னு சுவாமிய வேண்டிட்டான். ராஜா கோயிலுக்கு வந்தானா? ராஜா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சௌரியமாயி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. கமா, லெட்ஸ் செலிப்ரேட். எனக்கு வேண்டாம் ராஜா. நான் குடிக்கிறது நிறுத்திட்டேன். ராஜா, நான் அம்மா ஆக போறேன். வாட்? நீ அம்மா ஆக போறியா? ஓ, ஐ அம் சோ ஹாப்பி. இத காரணமா வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு உங்களை நான் வற்புறுத்த மாட்டேன். ஆனா பிறக்கிற குழந்தைய கவனமா வளர்ப்பேன். எதிர்காலத்துல அவங்க அப்பா மாதிரியோ இல்ல அவங்க அம்மா மாதிரியோ வரக்கூடாது. அனிதா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இன்னைக்கே இப்போ. ராஜா, அனிதா, உங்க அப்பா ஒரு திருடன்னு என் கையில பொய்யா எழுதுனாங்க. ஆனா என் குழந்தை கையில உங்க அப்பா ஒரு திருடன்னு உண்மையாவே எழுதிடக்கூடாது. எந்த கடவுள் நம்ம அம்மாவை காப்பாத்தினாரோ அந்த கடவுள் முன்னாலே நம்ம கல்யாணம் நடக்கட்டும். ராஜா, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன குடும்பமா பார்க்கணும்னு நினைச்சு எங்க அம்மா எனக்காக வாங்கி வச்ச புடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த புடவையை கட்டிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன். ஹலோ, யார் பேசுறீங்க?
அம்மா ராஜா, அம்மா நான் இன்னைக்கு கோயிலுக்கு வரேம்மா. நீ கூட கோயிலுக்கு வரணும். உன்னை ஆசீர்வாதம் பண்ணணுமா? அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா. நீங்க நிச்சயம் கோயிலுக்கு வரணுமா? வரேப்பா, நிச்சயம் வரேன், நிச்சயம் வரேன். ஆமா அம்மா, சொல்லப்பா. ராஜா, எனக்கு தெரியாது. நீ பொய் சொல்ற. இல்ல, எங்கதான் வெளியே போயிருக்கான்? எனக்கு தெரியாது. தெரியாது? சொல்லு உண்மை. தெரியாது. உண்மையை சொல்லு. எனக்கு தெரியாது. சொல்லல நான் உனக்கு கொல்லுவேன். இல்ல, எங்க எனக்கு தெரியாது. சொல்லு உண்மை. எங்க நீ? எனக்கு தெரியாது. சொல்லல உன்னை சொல்ல வைப்பேன். சாகும் போதாவது ஒழுங்கா செத்துப்போ. எல்லா ஏற்பாடும் முடிச்சாச்சு. மணி என்னாச்சு? 10. இவ்வளவு நேரம் ஆச்சு. அனிதா ஏன்னு வரல? இங்கிருந்து தப்பிக்க போட் அரேஞ்ச் பண்ணியாச்சு. சீக்கிரம் புறப்படுங்க, ரொம்ப தூரம் போகணும். நான் ஏற்கனவே ரொம்ப தூரம் வந்துட்டேன் சார்ஜ். இனிமே பழைய இடத்துக்கே திரும்பிட போறேன். அனிதா, 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 என்ன இதுல? என்னாச்சு? ராஜா, எங்க அம்மாவும் கனவு கண்டாங்க. நானும் கனவு கண்டுட்டேன். என் ஆசை கிட்ட வாங்க, இன்னும் கிட்ட வாங்க. இல்ல அனிதா, உன்னை நான் சாக விட மாட்டேன். சத்தியமா சாக விட மாட்டேன். சொல்லு அனிதா, உன்னை இந்த நிலைமைக்கு உண்டாக்கினது யாரு? சொல்லு அனிதா. வேண்டாம் ராஜா, சொல்லு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சொல்லல, நான் சொல்லல. அனிதா,
Paradise chamber, top floor. வாட்? ராஜா கொலை பண்ணிட்டானா? உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா சார்? ஓ, ஐ சி. அப்போ ராஜா நேரா மதன் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருப்பான். சார், அந்த இடத்த நம்ம கம்ப்ளீட்டா சரவுண்ட் பண்ணிடுவோம். எஸ் சார், ஐ ப்ராமிஸ் யூ சார். இன்னைக்கு ராஜாவை நான் கண்டிப்பா அரெஸ்ட் பண்றேன். டெஃபினெட்லி சார். அம்மா, இன்னைக்கு என் கடமையை நான் செய்ய போறேன். உங்க ஆசீர்வாதம் எனக்கு தேவைம்மா. நீ எதிரிய சுடும்போது உன் கை நடுங்காமல் இருக்க கடவுள் உன் பக்கம் இருக்கட்டும். கோயிலுக்கு போறீங்களாமா? ஆமா, போலீஸ் அதிகாரியோட அம்மாவா துப்பாக்கியை இந்த புள்ள கிட்ட கொடுத்துட்டேன். பெத்த அம்மாவா அந்த புள்ளைய பார்க்க போறேன். இவன் ஜெயிக்கிறானோ அவன் ஜெயிக்கிறானோ கஷ்டம் இந்த அம்மாவுக்கு தான். யாரு? நீயா? மிஸ்டர் வர்மா, பாடியை போஸ்ட்மார்ட்டம் அமைச்சிருங்க. நீங்களே மேல போய் ராஜா இருக்கானா பாருங்க. வெளியே வந்தா நான் பாத்துக்கிறேன். ஓகே? எஸ் சார்.
தப்பிக்க முடியாது அண்ணா. மரியாதையா சரண்டர் ஆயிடு. ரவி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நானே வந்து சரணிச்சிட்டேன். நான் திருடங்களை நம்புறதே இல்லை. நீ எதிரிய சுடும்போது உன் கை நடுங்காமல் இருக்க கடவுள் உன் பக்கம் இருக்கட்டும். நீங்க நிச்சயம் கோயிலுக்கு வரணுமா? வரேப்பா, நிச்சயம் வர, நிச்சயம் வர. ராஜா, 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 என்னப்பா இதெல்லாம், என்னப்பா இதெல்லாம்? அம்மா, அம்மா கிட்ட சரியா பாசத்தை காட்டலன்னு அந்த நெஞ்சத்தை சுட்டுட்டாங்கம்மா. நான் ரொம்ப களைச்சு போயிட்டேம்மா. என்ன சொல்ற ராஜா? ஆமாம்மா, நான் தூங்கி ரொம்ப நாளாச்சுமா. அம்மா மடியில நிம்மதியா தூங்குறத விட்டுட்டு பணத்துக்காக தேடி அலைஞ்சல, தூக்கமே வரலம்மா. ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா, இதுக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சா போதுமா? நான் செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் நீங்க மன்னிச்சிட்டீங்கல்ல? ராஜா, நான் உன்னை மன்னிக்கலன்னா தெய்வம் என்ன மன்னிக்காதப்பா. நான் உன்னை தவறா நினைச்சதானேப்பா உன்னை மன்னிக்கிறதுக்கு. அப்பா, அம்மா, என்னப்பா? தூக்கம் வந்துட்டுக்குமா, தூக்கம் வந்துட்டுக்குமா.
தூங்க போறேம்மா தூங்க ராஜா